Happy Songkran Day. Happy Songkran. Happy Songkran. அப்படியே பாருங்கோ கிராமத்தை அதை ஊற்றிட்டாங்க நம்ம மேலே தண்ணியை. பியூட்டிஃபுல் ஹவுஸ். வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போக போகிறோம். இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்போ சொங்கரான் பண்டிகை நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதனால் இப்போ எல்லோரும் நம்ம மேலே தண்ணி அடிக்க போகிறாங்க போகிற வழியில். அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம், வேறு லெவலில் இருக்கும். ஹாப்பி சொங்கரான். Happy Songkran Day. ஹாப்பி சொங்கரான். ஹாப்பி சொங்கரான். ஓகே, வாங்க கோயிலுக்கு போகலாம். பட்டுக்குட்டி ஹாய் சொல்லுங்கள். பட்டுக்குட்டி ஹாய். பட்டுக்குட்டி ஹாய். ஹலோ. ஹாய் சொல்லுங்கள். ஹாய் பட்டுக்குட்டி. ஹாய் சொல்லு. ஹாய் 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 ஹாய். குட் பார்ட் கோ இன்சைட். ஓகே ஓகே. I sit outside. Play water. You too. You too. மா ஓகே, நம்ம பின்னாடி உட்கார போகிறோம். She can see. ஓகே, இது மாதிரி நம்ம இப்போ வண்டியில் வெளியில் உட்காந்தோன்னா இப்போ எல்லாம் தண்ணி அடிப்பாங்க பாருங்கள் நம்ம போகிற வழியில். வேறு லெவலில் இருக்க போகுது. ஓகே, அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போக வேண்டியதான். They're going to throw water. Splash, water splash. அந்த ஊத்துறான் பாருங்க தம்பி. அவனால் மேலே ஊற்ற முடியல. ஓகே, போகிற வழியிலலாம் இப்போ அடிப்பாங்க பாருங்கள் தண்ணி. இதான் நேற்று வந்த வீடு, நம்ம பாட்டியோட வீடு. பாட்டி உக்காந்துருக்கு. அப்படியே பாருங்கோ கிராமத்தை. You should cover her. ஓகே, தண்ணி ஊற்ற போகிறாங்கோ. அதை ஊற்றிட்டாங்க நம்ம மேலே தண்ணியை. இங்கே பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு தான் இப்போ நாமளும் போயிட்டுருக்கோம் சாமி கும்பிட. மலை அடிவாரத்தில் இருக்க அந்த கோவில், மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு குரூப் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, தண்ணி அடித்து விளையாடுறாங்க. வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா?
she cannot pay Songsen. She can pay Songmun, Songmun like that. இங்கே பாருங்க, இந்த வீட்டை பாருங்க, அழகா இருக்கு. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் மாடர்ன் ஹவுஸ். ஓ பட்டுக்குட்டி, வாங்க வாங்க வாங்க. பட்டுக்குட்டிக்கு பின்னாடி உட்காரணும்னு ஆசை. ஓகே ஓகே. ஐயா நீ கபான் கபான் சுவாய். பட்டுக்குட்டி பட்டுக்குட்டி இங்கே பாருங்க, அப்பா பாருங்க. ஐயா வா பியூட்டிஃபுல் ஹவுஸ். பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா காட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். காட்டுக்குள்ளே இருக்க கோவிலுக்கு. மூங்கில் காடு, மூங்கில் காடுகளே அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்கள். இதெல்லாம் மூங்கில் மரம், ஃபுல்லாக மூங்கில் காடு. தானாக வளர்ந்துச்சா இல்லை கண்ணு வச்சு நட்டாங்களான்னு தெரியல, நட்டு வளர்த்தாங்களான்னு தெரியல. மூங்கில் காடுகளே. மலை அடிவாரத்தில் இருக்குது இந்த கோவில், காட்டு கோவில். வாங்க போய் சங்கரான் டே அதுவுமா கடவுளிடம் ஆசி பெறலாம். பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சங்கரான் அதுவுமா சாமி கும்பிட்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள கோவிலுக்குள்ளே வந்து எல்லாம் வாளியில் தண்ணி வச்சு அதை வந்து வழிபட்டாங்க. அதே தண்ணியை எல்லோரும் எடுத்துகிட்டு வந்து வெளியில் உட்காந்துட்டாங்க. அந்த புத்த துறவி என்ன பண்ணுறாருன்னா, அந்த வாளியில் இருக்க தண்ணியை எல்லாரையும் தலையில் ஊற்றி அவங்களுக்கு வந்து ஆசீர்வதிக்கிறாரு. அதாவது எல்லாம் நல்லதே நடக்கட்டும், குட் லக் விஷ் பண்ணுறாரு இந்த புத்த துறவி.
இப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. புத்த மதத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த புத்த துறவி இப்படி தண்ணியை ஊற்றுறது மூலமாக நன்மை நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து குடிசை போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன குடிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தங்கி இருக்கக்கூடிய புத்த துறவிகள் தியானம் பண்ணுறதுக்கு இருட்டிலலாம் உட்காந்து இங்கே தான் தியானம் பண்ணுவாங்க போல். பகல் இரவு அப்படி பார்க்காம பாருங்கள், இதில் வந்து மின்சார விளக்கு எதுவுமே கிடையாது. தேவைப்பட்டால் மெழுகுவர்த்தி ஏற்றிப்பாங்களாம், இல்லாட்டி நாள் முழுக்க. சில துறவிகள்லாம் நாள் கணக்கில் உட்காந்துருப்பாங்களாம், வார கணக்கில். சில துறவிகள் அப்படியே என்ன சொல்கிறது, இறப்புன்னு சொல்ல முடியாது. சில துறவிகள் அப்படியே தியானத்திலே அவர்களுடைய ஆன்மா அந்த மாதிரி பிரிந்து சென்று விடும், அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இவங்க தான் உண்மையான புத்த துறவிகளாம். இந்த மாதிரி காட்டு பக்கம் வந்து எந்த ஒரு சொந்த பந்தம், பாசம், அன்பு, பணம், காசு, வீடு, காரு, பங்களா இந்த மாதிரி ஆசையெல்லாம் இல்லாமல் இங்கே வந்து வாழ்கிறாங்கல்ல, இதுதான் உண்மையான ஒரு துறவ வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. இதே பேங்காக் நகரத்தில் பார்த்திங்கன்னா புத்த மாங்குகள் பார்த்திங்கன்னா BMW, ஆடி கார்லாம் வச்சுருப்பாங்க. ஹோண்டா, டொயோட்டா காரில் வருவாங்க, நல்லா லக்ஸுரியான லைஃப் வாழ்வாங்க. அதை பற்றி கேட்டேன். அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ். அவங்க வந்து உண்மையான துறவி கிடையாது. பார்க்குறதுக்கு துறவி மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து லக்ஸுரியான வாழ்க்கை வாழ்கிறவங்க. இந்த மாதிரி கிராமத்தில் எல்லாத்தையும் திறந்துட்டு இங்கே பாருங்கள், சின்ன கொட்டாய் தான், ஒரே 4 கால். இங்கே பாருங்கள், 4 கால் கம்பு கால் ஊனியிருக்கா, மேலே வந்து தகரம். இங்கே வந்து இதில் உட்காந்து தியானம் பண்ணுற இடம். இந்த சீட்டு பலகை போட்டிருக்கு பாருங்கள், இதில் தான் உட்காந்து தியானம் பண்ணுவாங்களாம், முக்தி அடையிறதுக்காக. உண்மையிலே வியப்பாக இருக்குது. நைட்டெல்லாம் அங்கே வந்தோன்னா ஒரே இருளாக இருக்கும், அமைதியாக இருக்கும் முதல்ல. ஏன்னா இது வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா காட்டுக்குள்ளே இருக்குது. பெரும்பாலும் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய புத்த துறவிகள் அந்த புத்தரை போலவே தாங்களும் முக்தி அடையணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கம். ஆனால் அது நிறையா போலி புத்த துறவிகள் இருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ புத்தரை போல் நீங்களும் ஞானம் பெறணும் அப்படின்னு வேண்டி இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.